காரசாரமா ஒரு சூப்பரா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி பொட்டேட்டோ ரைஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 பல் பூண்டை நல்லா சதைச்சு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அதை அப்படியே எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாங்க. தனியாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டை சதைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரியாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணியிருக்கீங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையுமே சேர்த்துருக்கேன். பல்லாரி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆல்ரெடி வேக வச்சிருந்த சாதத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிருங்க. இந்த ரைஸ் சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க. இது நல்லா காரசாரமா உருளைக்கிழங்கோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ரைஸுக்கு சைட் டிஷ் தேவையே இல்லைங்க. நமக்கு வேணும் அப்படின்னா தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பொட்டேட்டோ ரைஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.